ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு கறி சமைப்பது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, டவுன் பண்டான், சுராய், தக்காளி, பழுத்த மிளகாய், முக்கியமாக நண்டு, ஒரு முட்டை, and then தேங்காய் பால். இப்போ எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வெந்தயம் போடணும். வெந்தயம் கொஞ்சம் சிவந்தோடனே சுராய் போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா சிவந்து வருது. பூண்டு போட்டுருவோம். பூண்டு போட்டு கொஞ்ச நேரத்தில் கருப்பையும் டவுன் பண்ணணும் போட்டுருங்க. வெங்காயம் எப்போதுமே நல்லா சிவந்து வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சமையல். அப்புறம் காய்ஸ், தக்காளி பழத்தை போட்டுருங்க. அதனுடன் பழுத்த மிளகாவும் சேர்த்துருங்க. இப்போ தக்காளி நல்லா சிவந்து வருது. நண்டை போட்டுருவோம். நண்டு போட்ட கையோட மஞ்சத்தூள் கொஞ்சம், பச்சை மிளகாய் தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம், அண்ட் தென் கரம் மசாலா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் காய்ஸ், நல்லா கிளறி விட்ட பிறகு அதனுடன் சிறிது உப்பு கலந்துக்குங்க, உங்களுக்கு தேவையான அளவு. போட்ட எல்லா தூளையும் மிக்ஸ் பண்ண பிறகு மீன் கறி தூள், நான் இந்த கரண்டியில் தான் 4 கரண்டி போடுவேன். அதை கொஞ்சம் 4 கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிறிது தண்ணி கலந்துக்குங்க காய்ஸ். அப்புறம் காய்ஸ், ஒரு முட்டையை உடச்சி இதில் ஊற்றிட்டு கிண்டி விட்ருங்க. நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வந்த கையோட காய்ஸ், தேங்காய் பால் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. ஓகே காய்ஸ், இப்போ நம்மளோட நண்டுக்கறி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை அடைச்சிட்டு மேலே கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. இப்போ நீங்கள் சுவையான நண்டுக்கறி சாப்பிட்லாம்.